ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான சட்னி, கீரை சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னே தெரியல. ஒவ்வொரு கீரைக்கும் க்ளீன் பண்ணுற மெத்தடுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரையை இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம க்ளீன் பண்ணோம். இந்த கீரையை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படி தான் க்ளீன் பண்ணோம். நல்லா பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கிற எல்லா கீரையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கீரையும் அதில் எல்லோ கலரில் இருக்கும். அந்த இலையை மட்டும் எடுத்துடணும். இந்த கீரையை பகலில் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இதில் குட்டி குட்டி பூச்செல்லாம் வேறு இருக்கும். அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல கீரை. இந்த மாதிரி கீரை இருந்துச்சுன்னா விட்டுறாதீங்க. வாரத்தில் ஒரு தடவை கம்பல்சரி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நம்ம இதே போல் க்ளீன் பண்ணோம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது பாருங்கள், இதே போல் நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள். இதே போல் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த இலைன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இலை மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துடுங்க. வாங்க, இதை வச்சு நம்ம எப்படி சட்னி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கைப்பிடி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதில் இருக்க பச்சை வாடைலாம் போகணும்.
உளுத்தம் பருப்பை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் ஒரு கொரகொரப்பாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் தேங்காய் ஒரு 10 சேர்த்து கூட அரைக்கலாம். நான் வந்து தேங்காய் வந்து சேர்க்கலை, அது ரொம்ப நேரம் வந்து தாங்காது தேங்காய். அதனால் வந்து நான் நார்மலாக தான் அரைக்கிறேன். இந்த டேஸ்ட்டே வந்து நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அரைச்சதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து விழுதை நம்ம அரைக்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் தாங்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க, முருங்கைக்கீரை சட்னியா கசக்குமே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே இது வந்து கசக்கவே கசக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன சட்னின்றது யாராலையுமே வந்து கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது என்ன சட்னின்றது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலையில் டிஃபன் ஐட்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். பார்க்கும் போதே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டோன்னா அதை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உண்மையிலே வந்து இது வந்து புதினா சட்னியான்னு கேட்பாங்க, அந்த லெவலில் இருக்கும் அந்த சட்னி. காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி சட்னி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.